हरे कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे राम 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 हरे हरे ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय श्रीमद् भागवतम முதல் காண்டம் 7வது அத்தியாயம் ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் மதனி 8th sloka Prabhu, 1.7.8 Prabhu. ஓகே 8th ஸ்லோகம் Yes, Prabhu. संहितां भागवतीं कृत्वानुक्रम्य चात्मजं शुकम् अध्यापयामास निवृत्तिनिरतं मुनिः संहितां भागवतीं कृत्वानुक्रम्य चात्मजं शुकम् अध्यापयामास निवृत्तिनिरतं मुनिः संहितां भागवतीं कृत्वानुक्रम्य चात्मजं शुकम् अध्यापयामास निवृत्तिनिरतं मुनिः. हरे कृष्णा प्रभुजी, நான் படிக்கிறேன் பிரபுஜி. Yes, சம்ஹிதம் பாகவதீம் கிருத்வானுக்ரம்ய சாத்மஜம் சுகம் அத்யாபயாம் ஆச நிவృత్తి நிரதம் முனிஹி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभु ना पठिकरम प्रभु. yes, ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. स संहितां भागवतीं कृत्वानुक्रम्य सात्मजं सुगम अध्यापयामास निवृत्ति निरदं मुनिः. हरे कृष्णा. நான் படிக்கட்டுமா பிரபு நான் படிக்கிறேன் பிரபு. தண்டவத் பண்ணாம் பிரபு. தண்டவத் மாதாஜி எல்லாத்துக்கும். स संहितां भागवतीं कृत्वानुक्रम्य सात्मजं शुगम् अध्यापयामास निवृत्तिनिरतं मुनिः. हरे कृष्ण. படிக்கட்டுமா yes, படிங்க. संहितां भागवतीं कृत्वानुक्रम्य चात्मजं शुकम् अध्यापयामास निवृत्तिनिरतं मुनिः. थैंक यू. हरे कृष्ण. हरे कृष्णा. படிக்கலாமா பிரபு? yes, படிங்க மாதாஜி. संहितां भागवतीं कृत्वानुक्रम्य सात्मजं सुगम अध्यात्मयामास निवृत्तिनिरतं मुनिः. हरे कृष्णा प्रभु. थैंक यू प्रभु. हरे कृष्णा. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ச அந்த சம்ஹிதாம் வேத இலக்கியத்தை பாகவதின் பரமபுருஷ பகவானுடன் தொடர்பு கொண்டுள்ள கிருத்வா செய்த பின் அனுக்கிரம்ய மீண்டும் திருத்துவதன் மூலம் ச மேலும் ஆத்மஜம் அவரது சொந்த மகனான சுகதேவ கோஸ்வாமி அத்தியாயம் ஆச கற்பித்தார். நிவிருத்தி தன்னுணர்வு பாதை நிரதம் ஈடுபட்டிருந்த முனிவர். மொழிபெயர்ப்பு. மாமுனிவரான வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்து அதிலுள்ள பிழைகளை திருத்திய பின் ஏற்கனவே தன்னுணர்வு பெற்ற பாதையில் ஈடுபட்டிருந்த அவரது சொந்த மகனான ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமிக்கு அதை கற்பித்தார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. yes, மொழிபெயர்ப்பு பொருளுரை வாசனம். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்ரீமத் பாகவதம்
ஸ்ரீ வியாச தேவரால் தொகுக்கப்பட்ட பிரம்ம சூத்திரங்களுக்கு அவராலேயே அளிக்கப்பட்ட இயற்கையான விளக்க உரை ஆகும். இந்த பிரம்ம சூத்திரம் அல்லது வேதாந்த சூத்திரம் ஏற்கனவே தன்னுருவ பாதையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உரியதாகும். ஸ்ரீமத் பாகவதத்தை ஹரே கிருஷ்ணா. Yes, Vasi. மியூட் ஆயிருக்கு. நீங்க இப்ப யார் எடுக்கிற? படிக்கிறோம் மத்தாச்சி. தன்னுருவ பாதையில் முழுமையாக ஈடுபட்டுள்ள உரியது என்றாலும் பௌதீகவாதிகளாக இருப்பவர்களுடைய இதயங்களுக்குள்ளேயும் புகுந்து அது செயற்படக்கூடியதாகும். பௌதீகவாதிகள் புலனின்பத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இத்தகைய மனிதர்களும் கூட அவர்களுடைய பௌதீக நோய்களுக்குரிய வைத்தியம் பாகவதத்தில் இருப்பதை காண்பார்கள். சுகதேவ கோசாமி அவரது பிறப்பிலிருந்தே ஒரு முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தார். அவருக்கு அவரது தந்தை ஸ்ரீமத் பாகவதத்தை கற்பித்தார். ஸ்ரீமத் பாகவதம் எப்பொழுது தொகுக்கப்பட்டது என்பதை பற்றிய சில கருத்து வேறுபாடுகள் பௌதீக அறிஞர்களுக்கிடையில் நிலவுகின்றன. ஆயினும் அது பரீட்சித் மகாராஜானின் மறைவுக்கு முன்பும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவுக்கு பிறகும் தொகுக்கப்பட்டதாகும் என்பது பாகவதத்தின் ஸ்லோகங்களிலிருந்து தெளிவாகிறது. பரீட்சித் மகாராஜன் பாரத வருஷத்தின் அரசராக உலகை ஆண்டு வந்த பொழுது கலிபுருஷனை தண்டித்தார். வேத நூல்களுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் கணக்குகளுக்கும் ஏற்ப கலியுகம் துவங்கி இப்பொழுது 5000 ஆண்டுகள் ஆகின. ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் 5000 ஆண்டுகளுக்கு முன் தொகுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு முன்பேயும் புராணங்கள் மகாபாரதத்திற்கு முன்பேயும் தொகுக்கப்பட்டவையாகும். அதுவே வெவ்வேறு வேத இலக்கியங்கள் தொகுக்கப்பட்ட நாளைய பற்றிய ஒரு கணிப்பாகும். ஸ்ரீமத் பாகவதத்தை விவரமாக விளக்கும் முன்பாக நாரதரின் உபதேசத்தின்படி அதற்கு ஒரு சுருக்கமான உரை எழுதப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதம் நிவ்ருத்தி மார்க்கம் எனப்படும். வழியை பின்பற்றும் முறையை விளக்கும் விஞ்ஞானமாகும். பிரவிற்த்தி மார்க்கத்தை நாரதர் பயனற்றதென ஒதுக்கி தள்ளினார். இவ்வழிதான் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைவரும் இயல்பாகவே விரும்பும் வழியாகும். மனிதனின் பௌதீக நோயை குணப்படுத்துவதே ஸ்ரீமத் பாகவதத்தின் நோக்கமாகும். ஹரே கிருஷ்ணா. Omangyanam Thimirandasya Jnananjana Shalakaya Chakshurunmilitamena Tasmai Shri Gurave Namaha. Mukam Karoti Vachalam Pangum Langayate Girim Yadkripatamaham Vande Shri Gurum Dinatarinam. Mukam Karoti Vachalam Pangum Langayate Girim Yadkripatamaham Paramananda Madhavam. Vandeham Shri Gurum Shri Yutapatakamallam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrajatam Sagana Raghunathanvitam Tam Sajivam Sadvaitam Savatutam Parijana Sakitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padan Sagana Lalita Shri Vishakhanvitamscha Namo Vishnu Padaya Krishna Prasthaya Bhutale Srimate Bhaktivedanta Swaminiti Namine Namaste Saraswati Devi Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Paschatya Deshatarine Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadara Shrivasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Guru Vaishnav Bhagavan Tine Smarana Hoy Vigna Vinashan Anayase Hoy Nijavanchita Puran Sa Samhitam Bhagavatim Kritvanu Chatmajam Shukam Adhyapayamasa Nivruti Niratam Munihi. Vedavyasar
ஸ்ரீமத் பாகவதத்தை எதுக்காக எழுதினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முந்தைய ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். அனர்த்தோபசமம் சாக்ஷாத் பக்தி யோகம் மதோக்ஷஜே லோகஸ்யாஜானதோ வித்வான் சக்ரே சாத்வத சம்ஹிதாம். ஹிருதயம் முழுக்க அனார்த்தங்கள்லாம் இந்த மக்கள் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மக்களுடைய ஹிருதய அழுக்குகளை எடுக்கிறதுக்காக இந்த தாத்வத சம்ஹிதமான ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி வேதவியாசர் சொல்றார். யஸ்யாம் வை ஸ்ரூயமானாயாம் கிருஷ்ணே பரமபுருஷே பக்திர் உற்பத்தியதே அத்ர ஸ்லோகமோக பயாபஹாஹா. யார் ஒருத்தர் பகவான் கிருஷ்ணரை பத்தியான விஷயங்களை காது கொடுத்து கேட்கிறார்களோ அவங்க ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காமமா இருக்கட்டும், மோகமா இருக்கட்டும், ஏக்கங்களா இருக்கட்டும், இல்ல பயமா இருக்கட்டும், எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இதன் காரணமாக வேதவியாசர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை இந்த கலியுக மக்கள் அஞ்ஞானத்துல இருக்காங்க, அஞ்ஞானத்தை போக்குறதுக்காக எழுதுறாருன்னு சொல்லி இருக்கு. இப்போ பாகவதத்தை எழுதிட்டார். பாகவதத்தை எழுதினக்கு அப்புறம் இதை முதல்ல யார்கிட்ட சொல்றாருன்னு பாருங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்லுது, ஆத்மஜம் அப்படின்னு. ஆத்மஜம்னா அவர்கிட்ட பிறந்த பையன். முதல்ல வேதவியாசர் அவரோட பையனான சுகதேவ கோஸ்வாமிக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொன்னார்னு சொல்லி இருக்கு. அந்த சுகதேவ கோஸ்வாமி அவர் யார் அப்படின்னா, ஏற்கனவே நிவிருத்தி நிரத்தம் முனிகி. அவன் ஏற்கனவே தன்னை இருந்த பாதையில தான் இருக்கார். இப்ப ஸ்ரீமத் பாகவதத்தை வேதவியாசர் ஒரு சாதாரண நபர்கிட்ட சொல்லலையும். அவரு வேதவியாசர் தன்னோட பையன்கிட்ட சொன்னார். ஆனா அந்த பையன் ஏற்கனவே தன்னுடைய பாதையில தான் இருக்கார். பாகவதத்துல இன்னொரு ஸ்லோகம் உண்டு, ஆத்மராமஸ்ச முனையோ நிர்கிரந்தியுருக்கிரமே. ஆத்மராமா ஆத்மாராமா அப்படின்னா, யார் ஒருவர் ஆத்மா ஞானத்துல ஆனந்தம் அடைகிறார்களோ, ஆத்ம ஞானத்திலே ஆனந்தம் அடைகிறவர்களுக்கு ஆத்மராமான்னு பேரு. அவங்களுக்கு வெளியிலலாம் அவங்க இன்பத்தை தேடணும் அவசியமே இல்லை. அவங்க ஆத்மாக்குள்ளேயே அவங்க ஆனந்தத்தை தேடிக்கிடுவாங்க. இப்ப நமக்கு இன்பம் வேணும் அப்படின்னா நம்ம வெளியில போறோம். நம்ம வெளியில தானே நமக்கு நாமளே ஏதாவது இன்பம் கொடுத்துக்கூட முடியும். நம்ம கஷ்டமா தான் இருக்கு. நமக்கு எப்பவுமே நமக்கு நாமளே துன்பம் தான் கொடுத்துக்கிறோமே தவிர நமக்கு நம்ம இன்பம் கொடுக்கறதே கிடையாது. நமக்கு எப்பவுமே நம்ம செயல்களால நமக்கு துன்பம் மட்டும்தான் வருது. ஆனா ஒரு ஆத்மராமா அப்படின்னா அவர் தவறான அடையாளம் கிடையாது. அவர் தன்னை ஆத்மாங்கிற ஒரு ஞானத்துல இருக்கார். அதனால அவருக்கு அவர் இன்பம் கொடுத்துக்கிட முடியுமே தவிர வெளியில எங்கேயுமே போறது கிடையாது. அப்போ ஆத்ம உணர்வுல இருக்கிறவங்களுக்கு ஆத்மராமான்னு பேரு. அப்படிப்பட்ட ஆத்மராமாக்கள் கூட பகவான் ஹரிய பத்தியான விஷயங்கள் வரும்போது உடனே ரொம்ப ஆனந்தமா அவங்க அந்த விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆத்மராமஸ்ச முனையோ நிர்கந்தமே கூர்வந்தி அகைத்து கிம் பக்திம் பூத்வோ ஈத்தம் பூத்தகுணோ ஹரிஹி அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது ஆத்மராமால இருக்கிறவங்க கூட கிருஷ்ணரை பத்தியான விஷயங்கள் சொல்லும் போது உடனே அவங்க அந்த பத்தியான விஷயங்கள்லாம் கேட்கணுங்கிற ஆர்வம் காட்டிடுவாங்களாம். அப்போ ஏற்கனவே சுகதேவ கோஸ்வாமி அவர் ஒரு முக்தி பெற்ற ஒரு ஆத்மா தான். இல்ல ஆத்மராமாவை நம்ம முக்தி பெற்ற ஆத்மாக்கள்னு கூட சொல்லலாம். முக்தி பெற்ற ஆத்மாக்களை கூட வசியம் செய்யக்கூடியது பகவானை பத்தின விஷயங்கள் அப்படின்னு. முக்தி பெற்ற ஆத்மாக்களை வசியம் செய்யக்கூடியது நமக்கு சந்தேகம் வரும். அப்போ முக்தி பெற்ற ஆத்மாக்களை வசியம் செய்யக்கூடியதுன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க முக்தி பெற்றுட்டாங்கன்னு சொல்றோம். நமக்கு இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்போ கிருஷ்ணரை பத்தி கேட்டாதானே முக்தி. அது என்ன கிருஷ்ணரை பத்தி கேட்காம முக்தி அடைஞ்ச ஆத்மாக்கள்லாம் இருக்காங்களோ அப்படின்னு. ஆன்மீக வாழ்க்கையில யார் ஒருத்தர் தன்னை உடலோட அடையாளப்படுத்தி கொள்ளாமல் நான் இந்த உடல் கிடையாது ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கொண்டு உடலுக்கு விஷயங்கள் எல்லாம் மறந்து மோட்சத்தை அடையணும், பிரம்ம ஞானத்தை அடையணும், இல்ல பிரம்மத்தை அடையணும்னு சொல்லி பாதையில மேற்கொண்டு பிரம்ம ஜோதி அடைகிறவங்க கூட முக்தி அடைகிறார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 5 வகையான முக்தி பாகத்தை சொல்லப்பட்டிருக்கு. சாயுஜ்ய, சாலோக்கிய, சாமீப்ய, சர்ஷ்டி, சாயுஜ்ய அப்படின்னு. சாலோக்கிய அப்படின்னா பகவானோட லோகத்துல வசியம் செய்யக்கூடிய முக்திக்கு சாலோக்கிய முக்தின்னு பேரு. சாமீபிய முக்தி அப்படின்னா பகவானுக்கு அருகை
இப்ப சமீபம்னா அருகாமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப சமீப காலத்துலன்னு சொல்ல நமக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு. சமீப காலத்துல இந்த ரொம்ப அருகாமையில இருக்கக்கூடிய இந்த காலத்துல அப்படின்னு அர்த்தம். அப்போ சாமீப்ய முக்தி அப்படின்னா, பகவானுக்கு அருகாமையில இருப்போமாம். பகவானுக்கு பக்கத்திலே அடையக்கூடிய முக்திக்கு சாமீப்ய முக்தின்னு பேரு. சார்ஷ்டி முக்தின்னு ஒண்ணு இருக்கு. சார்ஷ்டி முக்தி அப்படின்னா, பகவான்ட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் அப்படியே நமக்கும் உண்டு. பகவான் என்ன ஐஸ்வர்யங்களோட இருக்காரோ, அதே போல ஐஸ்வர்யம் நமக்கு உண்டு. பகவானோட வாசஸ்தலத்துல எல்லாருக்கும் அந்த சார்ஷ்டி முக்தியும் உண்டு. அதுக்கு சாருஷ்டி சாருஷ்டினாலே அ ஐஸ்வர்யங்கள் நிறைந்ததுன்னு அர்த்தம். அதே ஐஸ்வர்யங்கள நம்மளும் பெறுகிறோம்னா, அந்த முக்திக்கு சாருஷ்டி முக்தின்னு பேரு. சாரூப்ய முக்தின்னு பேரு. இன்னொன்னு. சாரூப்யனா பகவான்ட்ட என்ன ரூபம் இருக்கோ, அதே போல நமக்கு ஒரு ரூபம் கிடைக்கும். அதுக்கு சாரூப்ய முக்தி அப்படின்னு சொல்லி பேரு. 5வது ஒரு முக்தி இருக்கு. அதுக்கு சாயுஜ்ய முக்தின்னு பேரு. சாயுஜ்ய அப்படின்னா, பகவானோட சேர்ந்து கலந்துறது அப்படின்னு அர்த்தம். சாயுஜ்ய அப்படின்னா கலந்துறது அப்படின்னா, நமக்குன்னு ஒரு ஒரு அடையாளம் இல்லாம நம்ம வந்து ஒரு ஒரு பிரம்மத்துல போய் ஒரு ஐக்கியமாறதுக்கு சாயுஜ்ய முக்தின்னு பேரு. இந்த 5 முக்தியில இந்த சாயுஜ்ய முக்திய மட்டும் வைஷ்ணவர்கள் வந்து ஏத்துக்கிறது கிடையாது. அவங்களுக்கு அதுல விருப்பமும் கிடையாது. இன்ஃபாக்ட் அது வந்து அவங்க ரொம்ப மிகவும் கண்டிக்கிறதும் உண்டு. சாயுஜ்ய முக்தி அடைஞ்ச ஆத்மாக்கள் கூட அ பாகவதத்துல 10வது காண்டத்துல பிரம்மதேவர் சொல்றார். ஆருஹ்ய கிருச்ரேன பரம்பதம் ததஹ அநாதத யுஷ்மத் அங்கிரயஹ. பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யாம ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு நிலை அடைந்தா கூட, மோட்சத்தையே அடைஞ்சா கூட, அது அபாயமானது. அதுலேருந்து விழுந்துருவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்ப சாயுஜ்ய முக்தி கூட அது ஒரு பெர்மனன்ட்டான ஒரு முக்தி கிடையாது. ஆனா அந்த சாயுஜ்ய முக்தியில இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஆத்மராமாக்கள்னு பேரு, முக்தி பெற்ற ஆத்மாக்கள்னு பேரு. ஆனா அவங்க ரொம்ப ஸ்டெடியா அங்க இருக்க மாட்டாங்க. அந்த நிலையிலேருந்து சீக்கிரமே விழுந்துடுவாங்க. அதனால அது ஒரு நிரந்தரமான ஒரு முக்தி கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஒரு முக்திய நோக்கி ஒருத்தரு அ பயணம் செஞ்சுட்டு இருந்தாருன்னா கூட, இல்ல அப்படி முக்தி அடைஞ்ச ஆத்மாக்கள கூட நம்ம முக்தி அடைஞ்ச ஆத்மாக்கள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாக்கள் கூட பகவான் ஹரிய பத்தியான விஷயங்கள் கேட்கும்போது அதுல நாட்டம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சாதாரண நபர் கூட கிடையாது. முக்தி பெற்ற ஆத்மாக்கு முதற்கொண்டு பகவான் ஹரிய பத்தியான விஷயங்கள்லாம் கேட்கறதுல நாட்டம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்லோகம் சொல்லுது. எஸ்பெஷலி இங்க சுகதேவ கோஸ்வாமி அவர் ஏற்கனவே தன்னியறியும் பாதையில தான் இருக்கார். அப்படி தன்னியறியும் பாதையில அவர் இருந்தா கூட, பகவான பத்தின விஷயங்கள கேட்டோனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்துருச்சாம். இப்ப நீங்க வரக்கூடிய காண்டங்கள் எல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். எப்படி சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து அப்படி ஒரு ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னு. சுகதேவ கோஸ்வாமி ஏற்கனவே அவர் வந்து ரொம்ப ஒரு தன்னியறியும் பாதையில தான் இருக்காரு. எதையுமே அவர் கண்டுக்கிட மாட்டார். ஆனா, அவங்க அப்பா இந்த மாரி பாகவதத்த தன்னோட அப்பாவான வேதவியாசர் ரொம்ப அற்புதமா பாகவதம் பேசுறத கேட்டு அவருக்கு வந்து, "ஓ! இப்படிப்பட்ட இதா ரொம்ப இனிமையா இருக்கே!" அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாராம். அதுக்கப்புறம் தான் எழுதின இந்த பாகவதத்த வந்து தன்னோட பையனான சுகதேவ கோஸ்வாமிக்கே வேதவியாசர் இங்க சொன்னார்ன்னு சொல்லி இருக்கு. இப்போ பாகவதம்ங்கிறது பிரம்மசூத்திரத்தோடைய விளக்க உரை அப்படிங்கிறதும் பிரபுபாதர் இந்த புல்லுரையில சொல்றார். யார் ஒருவர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்த வந்து காதால கேட்கிறார்களோ, உண்மையிலேயே அவங்க வந்து தன்னை எறியும் பாதையில இருக்காங்க அப்படிங்கிறது சொல்றார். தன்னை எறியும் பாதையில இருக்கிறவங்களுக்கே இது ஆர்வம் காட்டுது அப்படின்னா, அப்ப பாகவதம் படிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அவங்க தன்னை எறியும் பாதையில தான் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப பாகவதம் படிப்புங்கிறது நம்ம ஏதோ ஒரு ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பு மாரி கிடையாது. இப்ப நம்ம தினசரி நம்மளோட உபன்யாசங்கள்லாம் சொல்றோம். பாகவதம் படிங்க, படிங்கன்னு சொல்றோம். டெய்லி 1 மணி நேரம், 2 மணி நேரம் படிங்கன்னு சொல்றோம். இது ஒண்ணும் ஒரு ஸ்கூல், காலேஜ் புத்தகம் மாரி இதுவும் ஒரு புத்தகம் நீங்க படிங்கங்கிறதுக்காக கிடையாது. தன்னை எறியும் பாதையினாலே இதுதான். யார் ஒருத்தர் பாகவதம் படிக்கிறாரோ, அவங்க தன்னை எறியும் பாதையில தான் இருக்காங்க. இன்ஃபாக்ட் யாரு பாகவதத்துல ஆழ்ந்து இருக்காங்களோ, அவங்கலாம் முக்தி பெற்ற ஆத்மாக்கள். "ஈஹா யஸ்ஸ ஹரேர்தாசே கர்மணா மனசாகர" யார் ஒருத்தர் வந்து தன்னோட மனதாலையும், செயலாலையும், வாக்காலையும் கிருஷ்ணருக்கே தொண்டு பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க இந்த உடல்லயே இருந்தா கூட அவங்க முக்தி பெற்ற ஆத்மாக்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பாகவதம் படிக்கிறது, அதுவே ஒரு தன்னை அறியும் பாதையில தான் நம்மள வைத்திருக்கு. அந்த பாதையில பக்குவமா யாராவது ஒருத்தவங்க பாகத்துல மூழ்கி இருக்காங்கன்னா, அவங்களும் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
இப்போ இந்த விஷயங்கள் இந்த இடத்துல நமக்கு சில விஷயங்கள் நமக்கு தகவல் பிரபுபாதர் கொடுக்கிறார். எப்படி பாகவதம்ங்கிறது பரீட்சித் மகாராஜர் இந்த உலகத்தை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே தொகுக்கப்பட்டது அப்படிங்கறத சொல்லியிருக்கார். அதே போல எப்படி பகவான் கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு கிளம்புனக்கு அப்புறம் தொகுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்காக பாகவதம்ங்கிறது கிருஷ்ணர் போனக்கு அப்புறம் தான் வந்துச்சு. பரீட்சித் மகாராஜ் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி பேசப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தா கூட, அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாகவதம் வந்துச்சா அப்படின்னா அதுவும் கிடையாது. பாகவதம் நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஸ்ரீல பிரபுபாதர் இப்ப நீங்க பாகவதத்திலே நீங்க இதை பார்க்கலாமே. நீங்க பாகவதத்திலே இப்ப முதல் காண்டம் படிச்சிட்டு இருக்கீங்க. 2வது காண்டம் வரும்போது அந்த இடத்துல பிரபுபாதரும் பொருளுரையில சொல்றார். நேரடியா ஸ்லோகங்களும் சொல்லுது. சத்துஸ்லோகி பாகவதம்னு பாகவதம் ஆரம்ப காலத்துல 4 ஸ்லோகங்கள்ல இருந்துதான். பாகவதங்கிறது எப்பவுமே தான் இருக்கு. பல தடவை அது பல பேருக்கு பேசப்பட்டது. ஆதியில பகவான் கிருஷ்ணரே பாகவதத்தை பிரம்மாவுக்கு பேசினார். அதற்கப்புறம் தான் பிரம்மா பாகவதத்தை நாரத முனிக்கு கொடுத்து இதை நல்லா பெருசாக்குன்னு வேற சொன்னாரே. அப்புறம் நாரத முனி தானே வேதவியாசருக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி பாகவதத்தை நீ எழுதுன்னு சொல்லி வேதவியாசர் கொடுத்தார். அப்போ பாகவதங்கிறது எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களும் தகவல்களை அது ஒரு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய 18,000 ஸ்லோகமா வந்தது வேணா ஒரு 5000 வருஷம் முன்னாடியே தவிர பாகவதம் எப்பவுமே இருக்கக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது 5000 வருஷம் முன்னாடி தான் வந்துச்சு. 5000 வருஷம் முன்னாடி பேசப்பட்டது. அது வேதவியாசர் தொகுத்து எழுதினார். கிருஷ்ணர் போனக்கப்புறம் இந்த இருள் சார்ந்த இந்த கலியுகத்தை வெளிச்சமா கொண்டு வரதுக்கு கிருஷ்ணரே பாகவதமா நுழைந்தார் அப்படிங்கிற அந்த உண்மை இருந்தா கூட 5000 வருஷம் தான் பாகவதத்துக்கு நம்ம டைம் கொடுக்க முடியும்னு சொல்லி அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. பாகவதம் நிரந்தரமான ஒரு புத்தகம். அது எப்பவுமே இருக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா 5000 வருஷம் முன்னாடி இந்த கலியுக ஆரம்பத்துல எப்படி பாகவதம் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு பேசினார் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தகவல்கள்லாம் நமக்கு பிரபுபாதர் இங்க சொல்லியிருக்கார். குறைந்தபட்சம் பாகவதத்துக்கு 5000 வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மகாபாரதம் பாகவதத்துக்கு முன்ன பேசப்பட்டது. அதே போல புராணங்கள் அதெல்லாம் மகாபாரதத்தை எழுதுறதுக்கு முன்னாடியே வேதவியாசர் அதையும் தொகுத்துட்டார். அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது வேத இலக்கியங்கள் குறைந்தபட்சம் இந்த காலத்துல கலியுகம் காலத்துல தொடங்கி ஒரு 5000 வருஷமா இருக்குங்கிறதையும் நமக்கு ஒரு தகவல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலுமே ஸ்ரீமத் பாகவதம் நிரந்தரமான ஒரு காப்பி ஒரு ஒரு இலக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமத் பாகவதம் நம்மளுடைய பிறப்பு இறப்பு சம்சார பந்தம், இந்த பிறப்பு இறப்பு நோய் வயோதிகம்ங்கிற இந்த துக்கமான இந்த சம்சார சாகரத்துல காப்பாற்றக்கூடிய ஒரு மருந்தா வேதவியாசர் 5000 வருஷம் முன்னாடி இந்த பாகவதத்தை எழுதி அதை தன்னோட பையனான சுகதேவ கோஸ்வாமிக்கு முதல்ல சொல்லி, அப்புறம் சுகதேவ கோஸ்வாமி 5000 வருஷம் முன்னாடி பரீட்சித் மகாராஜுக்கு 7 நாள் மரண காலம்னு சொல்லி வரும்போது அப்போ இதை பேசினார் அப்படிங்கிற அந்த தகவலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 9வது ஸ்லோகம் போலாம். शौनक उवाच सवै निवृत्ति निरतः सर्वत्रोपेक्षको मुनिः कस्य वा भ्रमतीं येताम् आत्मा राम समाभ्यसत्. Yes, வாசிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பதம் 9. சவை நிவృత్తి நிரதः சர்வத்ரோபேக்ஷகோ முனிः கஸ்ய வா பிரகிருதிம் ஏதாம் ஆத்மா ராம சமவ்யசத். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. Yes, வாசிங்க. வார்த்தைக்கு வார்த்தை சொல்லணுமா? வார்த்தைக்கு வார்த்தை வேணுமா? இல்ல மொழிபெயர்ப்பு போலரை கொடுங்க மாதிரி போதும். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சௌனகர் சூத கோஸ்வாமியிடம் வினவினார். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி ஏற்கனவே தன்னுணர்வு பாதையில் ஈடுபாடு கொண்டிருந்தார். இதனால் சுய திருப்தி கொண்டவராக இருந்த அவர் ஏன் இத்தகைய ஒரு பரந்த நூலை கற்பதெனும் சிரமத்தை மேற்கொண்டார்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பொருளுரை யாராவது படிக்கிறேன்னா படிக்கட்டும். இல்ல நான் படிக்கட்டுமா? ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கிறேன் பிரபு. பொருளுரை பொதுவாக பௌதீக செயல்களை தொடர்ந்து தன்னுணர்வு பாதையில் நிலையாக ஈடுபடுவதே மக்களுக்குரிய வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவம் ஆகும்.
புலன்நுகர்வில் இன்பம் காண்பவர்கள் அல்லது உடல் நலத்தில் மட்டுமே அக்கறை கொண்டிருப்பவர்கள் கருமிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இத்தகைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கருமிகளில் ஒருவர் மட்டுமே தன்னுணர்வு பெற்று ஒரு ஆத்மாராவாக மாறக்கூடும். ஆத்மா என்றால் தான் என்பதாகும். ஆமா என்றால் இன்புறுதல் என்பதாகும். மிக உயர்ந்த இன்பத்தை தேடி அனைவரும் அலைகின்றனர். ஆனால் ஒருவரது ஆனந்தத்தின் அளவு மற்றவருடைய ஆனந்தத்தின் அளவிலிருந்து வேறுபட்டதாகும். ஆகவே கருவிகளால் அனுபவிக்கப்படும் இன்பம் ஆத்மராமா பக்தர்களால் அனுபவிக்கப்படும் இன்பத்திலிருந்து வேறுபட்டதாகும். ஆத்மராமா பக்தர்கள் எல்லா விதத்திலும் பௌதீக இன்பத்தில் சிரத்தை அற்றவர்களாகவே இருக்கின்றனர். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி ஏற்கனவே இந்த நிலையை அடைந்திருந்தார். என்றாலும் மிகச்சிறந்த இலக்கியமான பாகவதத்தை பயிலும் சிரமத்தை மேற்கொள்வதில் அவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. எல்லா வேத கல்விகளையும் கடந்து விட்டவர்களான ஆத்மாராம பக்தர்களுக்கும் கூட ஸ்ரீமத் பாகவதம் இன்னும் மேலான கல்வியாக இருக்கிறது என்பதையே இது குறிக்கிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நான் ஏற்கனவே இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கமும் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஸ்லோகம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஸ்லோகம்னு எனக்கும் தெரியல. பட் நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா வேதவியாசர் சுத்த கோஸ்வாமி சௌனக ரிஷிகள்கிட்ட பேசிட்டு இருக்கார். இப்போ இதெல்லாம் வேதவியாசர் தான் போட்டிருக்கார். இப்போ சுத்த கோஸ்வாமி சௌனகாதி ரிஷிகள்லாம் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதும் வேதவியாசர் தான் போடுறார். ஆனா வேதவியாசர் நேரடியா நான் இந்த பாகவதத்தை எழுதினேன்னு சொல்லல. சுத்த கோஸ்வாமி சொல்றார் ஏன் வேதவியாசர் பாகவதத்தை எழுதினார்னு. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னா சௌனகாதி ரிஷிகள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்போ 5000 வருஷம் முன்னாடி பாகவதத்தை பரீட்சித்து மகாராஜுக்கு சுகதேவ கோஸ்வாமி பேசினார். அந்த கூட்டத்துல சூத்த கோஸ்வாமி இருந்தார். அந்த சூத்த கோஸ்வாமி சௌனகாதி ரிஷிகள்லாம் கலியுக மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கான ஏதாவது நல்லது செய்யணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சப்போ அப்போ எல்லாருமே பகவானை பத்தின விஷயங்களை நம்ம கேட்கறதுல ஈடுபாடு செய்வோம் அப்படின்னு சொல்லி சுத்த கோஸ்வாமி தேர்ந்தெடுத்து பாகவதத்தை பேச சொல்றாங்க. அப்படி பாகவதத்தை அவங்க பேச ஆரம்பிக்கும் போது எதற்காக இந்த பாகவதம் பேசப்பட்டுச்சு, இந்த பாகவதத்தை நான் யார்கிட்ட இருந்து கேட்டேன் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் சுத்த கோஸ்வாமி தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நாரத முனிக்கும் வியாசதேவருக்கும் நடந்த உரையாடலை கூட சுத்த கோஸ்வாமி தான் சௌனகாதி ரிஷிகளுக்கு சொல்லிட்டு இருக்காரு. வியாசதேவர் இவ்வளவு வேதத்தை எழுதினதுக்கு அப்புறமா அவருக்கு அதிருப்தி இருந்தது. அந்த அதிருப்தியின் காரணத்தை நாரத முனிவர் தான் பூர்த்தி பண்ணி வச்சார். நாரத முனி வேதவியாசர் பாகவதம் எழுத சொன்னார். அப்படி வேதவியாசர் இந்த பாகவதத்தை எழுதுறதுக்கு முன்னாடி தியானத்துக்கு போனார். அந்த தியானத்துல அவர் பகவானை பாக்குறார், பகிரங்க சக்தியான மாயாவை பாக்குறார், பகிரங்க சக்தி எப்படி பின்னாடி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறார், ஜீவாத்மாக்கள்லாம் இந்த பகிரங்க சக்தியில மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வேதவியாசர் பாக்குறார். பார்த்ததுக்கு அப்புறம் பக்தி தொண்டுங்கிறதையும் அங்க இருக்கிறத பாக்குறார். அந்த பக்தி தொண்டு மூலமா தான் பகவானோட இந்த கட்டுண்டாத்மாக்களை இணைக்க முடியும். ஆனா அந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரியலையே. அந்த தெரியப்படுத்தக்கூடிய இந்த புத்தகமான பாகவதத்தை எழுதினா மட்டும்தான் கலியுக மக்களுக்கு சோகம், மோகம், பயம் எல்லாம் போகும். அதனால கிருஷ்ணர் பத்தியான விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாகவதத்தை எழுதினார். எழுதிட்டு தன்னோட பையனான சுகதேவ கோஸ்வாமிக்கு இதை ஒப்பிச்சார் அப்படிங்கிற தகவலை சுத்த கோஸ்வாமி தான் சௌனகாதி ரிஷிகளுக்கு பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது சுத்த கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, தன்னுணர்வு பாதையில இருந்த தன்னோட மகன் கிட்ட இந்த பாகவதத்தை சொன்னார்னு சொல்றாரா. சொன்ன உடனே சௌனகாதி ரிஷிகளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அவர் ஏற்கனவே ஆத்மராமாவாச்சே, ஏற்கனவே தன்னுணர்வு பாதையில தானே இருக்காரு, அப்புறம் எதுக்கு அவரு பாகவதத்தை கேட்கணும்? தன்னுணர்வு பாதையில இருக்கிறவங்களுக்கு எதுக்கு பாகவதம்? இப்ப முக்தி பெற்ற ஆத்மாக்கள் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தானே சொன்னேன், முக்தி பெற்ற ஆத்மாக்களையும் நம்ம ஆத்மராமான்னு சொல்லலாம். அதான் முக்தி பெற்றுட்டாங்களே அவங்களுக்கு எதுக்கு இப்ப பாகவதம் வேண்டி? இப்போ நம்மெல்லாம் எதுக்கு உட்காந்து பாகவதம் கேட்கிறோம்? ஐயோ பிறவி பெருங்கடலை தாங்க வேண்டி இருக்கு, நமக்கு ரொம்ப பெரிய துக்கமா இருக்கு. இப்ப நம்ம ஒரு மணி நேரம் உட்காந்து பாகவதம் கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க. ஆனா நமக்கே சிந்தனை எவ்வளவோ இருக்கும். இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ என்னோட கணவன் இதை சொல்லுவாங்க, என்னோட மனைவி இதை சொல்லுவாங்க, என்னோட வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு, என்னோட பொண்ணுக்கு வரன் பார்க்க வேண்டி இருக்கு, என்னோட பையனுக்கு நான் வரன் பார்க்க வேண்டி இருக்கு, என்னோட உடம்புல இவ்வளவோ வலி இருக்கு, எனக்கு வயதிகம் வந்துருச்சு, எனக்கு எப்ப மரணம் வரும்னு தெரியல, என்னோட கணவர் என்ன மிகப்பெரிய ஒரு துன்புறுத்துறாரு, என்னோட மனைவி எனக்கு துன்புறுத்துறாங்களே, இல்ல என்னோட குழந்தைகள்லாம் அவங்களோட கதி என்ன நினைச்சு எனக்கு துன்பமா இருக்கே,
அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவ்வளோ துன்பம் இருக்கு. அப்படி துன்பம் இருக்கும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஐயோ! இந்த பிறவி எடுத்தனால தான் நமக்கு எல்லா கஷ்டமும் வருது. நமக்கு இந்த பிறவியே வேண்டாம்ப்பா. இந்த பிறவிய தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். சரி, ஓகே, நம்ம பாகவதம் கேட்போம். இது மூலமா நம்மளோட பிறவி பெருங்கடல் அறுந்து போச்சு அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்போ நம்ம முக்தி அடையறதுக்காக, இந்த பிறவிய தாண்டணும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து இந்த வகுப்பு நம்ம கேட்டுட்டு இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கூட நீங்க போய் உட்காந்து கேட்கலாம். எதுக்குன்னா முக்தி அடையணுங்கிற ஒரு எண்ணத்தோட. ஆனா, இங்க சௌனகாதி ரிஷிகள்ட்ட ஒரு சந்தேகம் வந்துருச்சு. முக்தி அடையணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா, அப்ப முக்தி பெற்ற ஆத்மா ஏன் உட்காந்து பாகவதத்த கேட்கணும்? அதான் முக்தியே பெற்றாச்சே! முக்தி அடையறது தான் வாழ்க்கையோட குறிக்கோள்னு ஆயிப்போச்சு. அதுதான் ரொம்ப பெருசுன்னு ஆயிப்போச்சு. நமக்கு தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ தர்மத்துல ஈடுபட்டு, நமக்கு நல்ல அர்த்தங்கள், செல்வங்கள்லாம் அத நம்ம காமத்துல ஈடுபட்டோம். ஆனா நமக்கு விரக்தி தான் கிடைச்சுச்சு. இறுதியில மோட்சத்துக்கு போவோம்ன்னு சொல்லி மோட்சத்துக்கு வந்தாச்சு. இப்ப நம்ம மோட்ச பாதையை அடைஞ்சாச்சு. முக்தி பெற்ற ஆத்மானா மோட்சம் அடைந்தவர் தான். ஆத்மராமானா மோட்சம் அடைஞ்ச ஆத்மா தான். அப்படி முக்தி பெற்ற ஆத்மா கூட ஏன் இப்ப பாகவதத்தை கேட்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதான் சௌனகாதி ரிஷிகளுக்கு வந்திருக்கு. ஆத்மராமஸ்ச முனையோ, இது அடுத்த ஸ்லோகத்துல வரப்போகுது. ஆத்மராமஸ்ச முனையோ நிர்கந்தப்பி உருக்கிரமே கூர்வந்தி அகைத்து கிம் பக்திம் இத்தம் பூத்தகுணோ ஹரிஹி. எஸ், இந்த கேள்விக்கான ஒரு பதில் அடுத்த ஸ்லோகத்துல வேதவியாசர் சுத்த கோசாமி சொல்றது அப்படியே நமக்கு போடுறார். ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பாகவதம் வகுப்புல நம்ம இப்ப உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா டெஃபினெட்லி நமக்கு சோகம், மோகம், பயம் இதெல்லாம் போயிடும். அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா நம்ம முக்தி அடையறதுக்காக உட்கார்ந்து நம்ம பாகவதத்தை கேட்கல. நம்ம ஆத்மராமாவாகணுங்கிறதுக்காக நம்ம பாகவதத்தை கேட்கல. என்னோட துன்பங்கள்லாம் போகணுங்கிறதுக்காக நம்ம பாகவதம் கேட்கல. அதற்காக நம்ம கேட்கலாம். அது ஒண்ணும் தவறும் கிடையாது. பட் பாகவதம் அத குடுக்கறதுக்காக இங்க இல்ல. அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு நல்ல ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு கார் வாங்குறீங்கன்னா, கார் வாங்குறதுக்கான நோக்கம் எதுக்கு? ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சொகுசான ஒரு பயணம் செய்யணுங்கிறதுக்காக தான். நீங்க கார் வாங்கும்போது உங்களுக்கு சம்டைம்ஸ் அ உங்களுக்கு இலவசமா ஒரு சின்ன ஒரு பேனா குடுப்பாங்க. நெறைய டைம் நெறைய நம்ம கார் வாங்குனா நமக்கு நெறைய கிஃப்ட் குடுப்பாங்க. நம்மட்ட ரூ. 20,00,000 ஒரு கார விக்கிறான், இல்ல ரூ. 10,00,000 ஒரு கார விக்கிறான்னா, ஒரு ரூ. 2 பேனா அவன் குடுக்க மாட்டானா? ஒரு ரூ. 2 பேனா, அதுக்கு ஒரு நோட் புக்கு, அத ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்ல போட்டு, ஒரு பெட்டியில போட்டு, அத ஒரு பெரிய ஒரு பேக்கேஜா போட்டு, அதெல்லாம் ஒரு கிஃப்ட்டா குடுப்பாங்க. ஒரு கார் வாங்கும்போது நமக்கு நெறைய கிஃப்ட் குடுப்பாங்க. ஆனா நம்ம கார் வாங்குறதுக்கான நோக்கம் அந்த ஒரு ரூ. 2 பேனா எனக்கு நன்கொடையா குடுப்பாங்கல்ல, அதுக்காக தான் நான் அத வாங்குறேன்னு யாராவது சொல்லுவோமா? அது ஒரு அற்பமான பேனா. அந்த பேனா தேவையே இல்ல. அது குடுக்கலன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. கார் வாங்குறதோட நோக்கம் நல்ல பயணம் பண்ணி போறதுக்கு தான். அதே போல தான். முக்தி அப்படிங்கிறது அது ரொம்ப துச்சமானது. ம். பாகதங்கிறது முக்தியே எத்தி உதைச்சிருச்சு. நம்ம முக்திக்காக வேணா நம்ம பாகவதம் கேட்கலாம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இப்ப நீங்க கார் வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 2 பேனா இலவசமா குடுத்துருவாங்க. ஆனா நீங்க அதுக்காக உட்கார்ந்து நீங்க கார் வாங்கலையே! அதே போல நம்ம பாகவதம் கேட்கிறோம்னாலே நமக்கு சோகம், மோகம், பயம் எல்லாமே போயிடும். ஆனா நம்ம அதுக்காக நம்ம பாகவதம் கேட்கலங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் நமக்கு என்ன பண்றது? நமக்கு கார எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியல. நமக்கு பேனா தாங்க பிரயோஜனமா இருக்கும். கார் பிரயோஜனமா இருக்குன்னு நெனச்சா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அங்கேயே இருக்க வேண்டியதுதான். கார் பிரயோஜனம் இல்லாம தான் நமக்கு இருக்கும். அதே போலதான் பாகவதத்தோட பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறது நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். பாகவதத்துல 2வது ஸ்லோகத்திலே வேதவியாசர் எழுதிட்டார். தர்ம புரோச்சித கைத்தவ அத்திர பரமோ நிர்மத்சரானாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்பா பரைரீஸ்வர சத்ய ஹிருதய அவருத்தியதே அத்திர கிருதபி சுஷுஷுபி தட்சணாத். தர்ம புரோச்சித கைத்தவ தர்மத்திலிருந்து தொடங்கி தர்ம அர்த்த காம மோட்சத்தை கூட எத்தி உதைச்சிருச்சு பாகவதம்னு சொல்லி இருக்கு. அதனால மோட்சம் எல்லாம் பாகவதத்துல இடமே கிடையாது. மோட்சத்தை தான் இப்ப நமக்கு ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி தப்பிக்கணுமே, பிறவி பெருங்கடல் தப்பிக்கணுமே அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு மோட்சம் கொடுக்கும். ஆனா மோட்சம் கூட இந்த பாகவத்துல இடம் கிடையாது.
அப்ப பாகவதத்துல என்னதாங்க இருக்கு அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய பிரேம புமர்த்தோ மகான். பகவானை எப்படி நேசிக்கணுங்கிற அந்த தூய அன்பு சொல்லிக் கொடுக்குதாம். இந்த தூய அன்பு வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. பாகவதத்துல எக்ஸ்க்ளூசிவா நீங்க பார்க்கலாம். மத்த எல்லா இடத்துலயும் இங்க அங்கன்னு இருக்கலாம். பட் பாகவதம் முழுக்க கிருஷ்ணருக்கு எப்படி தூய பக்தி பண்ணணும், தூய அன்பு காட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க பாகவதம் சொல்லுது. இப்ப அடுத்த ஸ்லோகத்துல அதைத்தான் நமக்கு இந்த வேதவியாசர் இருந்து சொல்ல போறார் சூத கோஸ்வாமி மூலமா. 10வது ஸ்லோகம். சூத உவாச்ச ஆத்மராமஸ்ச முனயோ நிர்க்ரந்த்யபி உருக்ரமே கூர்வந்தஹ துகீம் பக்திம் யித்தம் பூத குணோ ஹரிஹி. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். ஹரே கிருஷ்ண இதோ வார்த்தை. வார்த்தை. சூத கோஸ்வாமி கூறினார், ஆத்மா ராம ஆத்ம திருப்தி அடைபவர்கள் பொதுவாக ஆன்மீக ஆத்மா தவிரவும் முனைய முனிவர்கள் நிர்கிரந்தா எல்லா பந்தத்திலிருந்தும் விடுபட்டவர்கள் அபி இருப்பினும் ஒரு கிரமே மிகச்சிறந்த சாகசங்களை புரிபவருக்கு குருவந்தி செய்கின்றனர். அகைத்துகீம் கலப்படம் இல்லாத பக்தி தொண்டு இத்தம் பூத அத்தகைய அற்புதமான குணங்கள் ஹரி பகவானின். ஹரே கிருஷ்ண பிரபு. தண்டோதரம். ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் வாசிக்கிறேன் மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், எல்லா வகையான ஆத்மராமர்களும் ஆன்மீக ஆத்மாவில் இன்பம் காண்பவர்கள், முக்கியமாக தன்னுணர்வு பாதையில் நிலை பெற்றவர்கள், எல்லா வகையான பௌதீக பந்தத்தில் இருந்தும் விடுவிக்கப்பட்டிருந்த போதிலும் பரமபுருஷ பகவானுக்கு கலப்படமற்ற தூய பக்தி தொண்டை செய்ய விரும்புகின்றனர். அதாவது பகவான் உன்னதமான குணங்களை பெற்றிருப்பதால் அவர் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உட்பட அனைவரையும் கவர்ந்திருக்கிறார் என்பதையே இது குறிக்கிறது. பொருள் உரை. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரது தலைமைச் சீடராய ஸ்ரீல சனாதன கோஸ்வாமியின் முன் இந்த ஆத்மராம ஸ்லோகத்தை மிகவும் தெளிவாக விளக்கினார். இஸ்லோகத்தில் அவர் 11 விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறார். அவை ஆத்மராம 1, 2 முனைய நிர்கிரந்த அபி ச உருக்கிரம 7 ஏ குர்வந்தி அகைதுகிம் பக்திம் இத்தம் பூதகுண மற்றும் ஹரி விஸ்வ பிரகாச. சமஸ்கிருத அகராதியின்படி ஆத்மராம எனும் சொல்லுக்கு 7 சம அர்த்தங்கள் உள்ளன. அவை பிரம்மம். ஆத்மாங்கிற சொல்லுக்குன்னு நினைக்கிறேன். என்ன போட்டிருக்காங்க? ஆத்மராமனா போட்டிருக்காங்க. ஆமா பிரபு. ஆத்மாவா? ஆத்மா என்னும் சொல்லுக்கு 7 சம அர்த்தங்கள் உள்ளன. அவை பிரம்மம், பரமசத்தியம், 2 உடல், 3 மனம், 4 முயற்சி, 5 பொறுமை, 6 புத்தி, 7 பழக்கங்கள். வாசிக்கவா பிரபு? எஸ், வாசிக்கலாம். முனைய என்னும் சொல் பின்வருவோரை குறிக்கிறது. 1 ஆலோசனை மிக்கவர்கள், 2 மௌனமும் ஆழ்ந்த மனமும் கொண்டவர், 3 தபஸ்விகள், 4 மன உறுதி கொண்டவர்கள், 5 துறவிகள், 6 முனிவர்கள், 7 ஞானிகள். நிர்கிரந்த எனும் சொல் பின்வரும் கருத்துக்களை கொண்டுள்ளது. 1 அறியாமையிலிருந்து விடுபட்டவன், 2 சாஸ்திர விதிகளுடன் எந்த தொடர்பும் இல்லாதவன், அதாவது கட்டுப்பாட்டு விதிகளுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்ளாத முட்டாள்கள், எழுத்தறிவில்லாதவர்கள், சிறுவர்கள் போன்றவர்கள். 3 ஒரு செல்வந்தன், 4 பரம ஏழை. சப்தகோச அகராதிக்கு ஏற்ப நீ என்னும் இணைச்சொல் பின்வரும் அர்த்தங்களுடன் உபயோகிக்கப்படுகிறது. 1 நிச்சயம், 2 கணக்கிடுதல், 3 கட்டுதல் மற்றும் 4 தடை செய்தல். மேலும் கிரந்த எனும் சொல் செல்வம், நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு கொள்கை, பாசா ஞானம் முதலான அர்த்தங்களில் உபயோகிக்கப்படுகிறது. உருக்கிரம என்றால் புகழுக்குரிய செயல்களை கொண்ட ஒருவர் என்று பொருள்படுவதாகும். கர்ம என்றால் அடி என பொருள்படும். உருக்கிரம என்ற சொல் கர்ம இல்ல கிரம. கிரம என்றால் அடி எனப்படும். உருக்கிரம எனும் இச்சொல் முக்கியமாக மிகப்பெரிய அடிகளால் முழு பிரபஞ்சத்தையும் அளந்தவரான பகவானின் வாமன அவதாரத்தை குறிப்பிடுவதாகும். பகவான் விஷ்ணு சக்தி வாய்ந்தவர் ஆவார். அவர் தமது அந்தரங்க சக்தியினால் ஆன்மீக உலகையும் பகிரங்க சக்தியினால் பௌதீக புகழுக்கு உரியவையும் ஆகும். அவரது சர்வ வியாபகமுடைய அம்சத்தினால் பரம சத்தியமாக அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார்.
மேலும் தமது சுயமான உருவில் அவர் தமது வசிப்பிடமாகிய கோலோக விருந்தாவனத்தில் எப்போதும் இருக்கிறார். அங்கு அவர் பல வகைப்பட்ட உன்னத லீலைகளை நிகழ்த்துகிறார். அவருடைய செயல்களை மற்றவர்களுடைய செயல்களுடன் ஒப்பிட முடியாது. எனவே உருக்கிரம என்னும் சொல் அவருக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாகும். மாதாஜி அடுத்தவங்க படிக்கட்டும் மாதாஜி. அடுத்த மாதாஜி யாராச்சும் படிக்கட்டும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கிறேன். சமஸ்கிருத சொல் வரிசைப்படி குர்வந்தி என்னும் சொல் வேறொருவருக்காக செயற்படுவதை குறிக்கிறது. ஆகவே ஆத்மாராம் பக்தர்கள் சுய திருப்திக்காக அல்லாமல் உருக்கிரம எனப்படும் பகவானின் திருப்திக்காக அவருக்கு பக்தி தொண்டை ஆற்றுகின்றனர் என்பதையே இது குறிக்கிறது. ஹேது என்பது காரணம் என்று பொருள்படும். ஒருவது புலன் திருப்திக்கு பல காரணங்கள் உள்ளன. அவை பௌதீக, இன்ப, யோக சக்திகள் மற்றும் முக்தி என்ற வகைப்படுகின்றன. இவை ஆன்மீகத்தில் முன்னேறி செல்பவர்களால் விரும்பப்படுபவை ஆகும். பௌதீக இன்பங்களை பொறுத்தவரை அவை எண்ணற்றவையாகும். மேலும் பௌதிகவாதிகள் மாயா சக்தியின் கீழ் இருப்பதால் அவர்கள் இந்த இன்பங்களின் மேன்மேலும் அதிகரித்து கொள்ள விரும்புகின்றனர். பௌதீக இன்பங்களின் எண்ணிக்கைக்கு முடிவே இல்லை. அவற்றை ஜட பிரபஞ்சத்தில் உள்ள யாராலும் முழுமையாக பெறவும் முடியாது. யோக சக்திகளை பொறுத்தவரை மொத்தத்தில் 8 உள்ளன. அவை மிகச்சிறிய உருவை பெறுதல், எடையின்றி இருத்தல், விரும்பக்கூடிய எதையும் அடைதல், ஜட இயற்கையை அடக்கி ஆளுதல், பிற ஜீவராசிகளை கட்டுப்படுத்துதல், கோலங்களை விண்வெளியில் பாய்ச்சுதல் முதலானவை. இந்த யோக சக்திகள் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. முக்தியும் 5 வகைப்பட்டதாகும். ஆகவே மேல குறிப்பிட்ட சுயநிலங்களில் பற்றுக்கொள்ளாமல் பகவானுக்கு தொண்டு செய்வதே தூய பக்தி எனப்படுகிறது. எல்லா வகையான சுயநில ஆசைகளிலிருந்தும் விடுபட்டுள்ள அத்தகைய தூய பக்திகளால் சர்வசக்தி படைத்த பரம புருஷர் பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் முழு திருப்தி அடைகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, யாரா படிங்க. ஹரே கிருஷ்ணா. பகவானின் தூய பக்தி தொண்டு பல்வேறு நிலைகளாக வளர்ச்சி அடைகிறது. ஜட உலகில் பக்தி தொண்டை பயில்வதில் 81 வகையான நிலைகள் உள்ளன. இந்நிலைகளுக்கும் மேலாக இருப்பது உன்னதமான பக்தி தொண்டாகும். சாதன பக்தி என்று அழைக்கப்படும் இது ஒரு தனிப்பட்ட நிலையை சேர்ந்ததாகும். சாதன பக்தி பகவானின் உன்னத அன்பு தொண்டாக முதிர்ச்சி அடையும் பொழுது அது மேலும் 9 நிலைகளில் படிப்படியாக வளர துவங்குகின்றது. இந்நிலைகள் பின்வருமாறு: பற்று, அன்பு, பாசம், உணர்ச்சிகள், உறவு, விசுவாசம், பின்பற்றுதல், பரவசம் மற்றும் தீவிரமான பிரிவுத்துயர். சுறுசுறுப்பற்ற ஒரு பக்தரின் பற்று பகவானின் உன்னதமான அன்பு எனும் நிலை வரை வளர்ச்சி அடைகிறது. சுறுசுறுப்பான ஒரு பக்தரின் பற்று விசுவாசம் எனும் நிலை வரை வளர்ச்சி அடைகிறது. நண்பனாக உள்ள ஒரு பக்தரின் பற்று பின்தொடரும் நிலை வரை வளர்ச்சி அடைகிறது. பெற்றோராக உள்ள பக்தர்களின் நிலையும் இதை போன்றதே ஆகும். மாதுரி அன்பில் உள்ள பக்தர்களின் பற்று தீவிரமான பிரிவுத்துயர் எனும் நிலை வரை வளர்ச்சி அடைகிறது. இவை பகவானின் கலப்படமற்ற பக்தி தொண்டின் சில அம்சங்களாகும். ஹரிபக்தி சுதோதய எனும் நூலின்படி இத்தம் பூத எனும் சொல்லின் பொருள் பூரண ஆனந்தம் என்பதாகும். அருவ பிரம்ம உணர்வினால் அடையப்படும் ஆன்மீக ஆனந்தம் பசுவின் குழம்பினால் உண்டான குழியிலுள்ள மிக குறைந்த நீருடன் ஒப்பிடப்படுகிறது. பரமபுருஷ பகவானை காண்பதில் கிடைக்கும் கடலளவு ஆனந்தத்துடன் ஒப்பிடும் பொழுது அது மிகவும் அற்பமானதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சுயரூபம் மிக மிக கவர்ச்சியுடையதாக இருப்பதால் அது எல்லா கவர்ச்சிகளையும், எல்லா ஆனந்தத்தையும் மற்றும் எல்லா சுவைகளையும் உள்ளடக்கியதாக உள்ளது. இக்கவர்ச்சிகள் வலிமை மிக்கவையாக இருப்பதால் இவற்றிற்கு பதிலாக பௌதீக இன்பத்தையோ யோக சக்திகளையோ அல்லது முக்தியையோ மாற்றிக்கொள்ள யாரும் விரும்புவதில்லை. இக்கூற்றை ஆதரிப்பதற்கு நியாயமான தர்க்கங்கள் எதுவுமே தேவையில்லை. ஆனால் ஒருவர் தனது சொந்த இயல்புக்கேற்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குணங்களால் கவரப்படுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குணங்களுக்கும் பௌதீக குணங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் உறுதியாக அறிய வேண்டும். அவரது குணங்கள் ஆனந்தம், அறிவு மற்றும் நித்தியத்தன்மை ஆகியவற்றை முழுமையாக கொண்டவையாகும். பகவானுக்கு எண்ணிலடங்காத குணங்கள் உள்ளன. பகவானின் ஒரு குணத்தினால் ஒருவர் கவரப்படும் பொழுது மற்றொருவர் வேறொரு குணத்தினால் கவரப்படுகிறார்.
படிக்கவா? வேற யாரா படிக்கிறேன்? வேற யாராச்சும் படிக்கட்டும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. சனகர், சனாதனர், சனந்தனர் மற்றும் சனத்குமார் ஆகிய 4 பிரம்மச்சாரி பக்தர்களைப் போன்ற பெரும் முனிவர்கள் பகவானின் மலர் பாதங்களில் அர்ப்பணிக்கப்பட்டிருந்த நறுமணமுள்ள மலர்களாலும் சந்தன குழம்பு தடவப்பட்டிருந்த துளசி இலைகளின் நறுமணத்தாலும் கவரப்பட்டனர். அதை போலவே சுகதேவ கோஸ்வாமி பகவானின் உன்னதமான லீலைகளால் கவரப்பட்டார். ஏற்கனவே முக்தி பெற்ற நிலையில் இருந்தார். இருப்பினும் பகவானின் லீலைகளால் அவர் கவரப்பட்டார். பகவானுடைய லீலைகள் பௌதிக குணங்களுடன் எவ்வித சம்பந்தமும் கொண்டிருக்கவில்லை என்பதையே இது நிரூபிக்கிறது. அவ்வாறே இளம் கோபியர்கள் பகவானின் தேக அம்சங்களினால் கவரப்பட்டனர். பகவானின் பெருமைகளை பற்றி கேட்டதால் ருக்மிணிக்கு அவரிடம் கவர்ச்சி ஏற்பட்டது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி தேவியின் மனதை கூட கவர்ந்து விடுகிறார். குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளில் அவர் எல்லா இளம் பெண்களின் மனங்களையும் கவர்ந்து விடுகிறார். வயது முதிர்ந்த பெண்களின் மனங்களை அவர் தாய் பாசத்தால் கவருகிறார். ஆண்களின் மனங்களை அவர் சிநேகம் மற்றும் தொண்டு செய்யும் மனநிலைகளில் கவருகிறார். ஹரி என்னும் சொல் பல அர்த்தங்களை கொண்டதாகும். ஆனால் அதன் முக்கிய அர்த்தம் என்னவென்றால், பகவான் அவரது பக்தரின் மனதில் உள்ள எல்லா அமலங்களையும் அழித்து அவருக்கு உன்னதமான தூய அன்பை அளிப்பதன் வாயிலாக அவரது மனதை கவர்ந்து கொள்கிறார். கடும் துன்பத்தில் பகவானை நினைவிற்கொள்வதால் எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் ஒருவரால் விடுபட முடியும். தூய பக்தருடைய பக்தி தொண்டு பாதையில் உள்ள எல்லா தடங்கல்களையும் பகவான் படிப்படியாக அழித்து விடுவதால் கேட்டல், பாடுதல் போன்ற 9 வகையான பக்தி பூர்வமான செயல்கள் பக்தரிடம் வெளிப்படுகின்றன. பகவான் தமது சுய அம்சங்களினாலும் உன்னதமான இயல்புகளினாலும் தூய பக்தரின் மனதை கவர்ந்து இழுக்கிறார். அவரிடமுள்ள கவர்ச்சி மிக்க சக்தி வாய்ந்ததாக இருப்பதால் தூய பக்தர் ஒருவர் 4 மத கொள்கைகளில் எதனிடமும் பற்று கொள்வதே இல்லை. இவையே பகவானின் உன்னதமான குணங்களில் உள்ள கவர்ச்சிகரமான அம்சங்கள் ஆகும். மேலும் இக்கருத்துடன் அபி மற்றும் ச என்னும் சொற்களை இணைப்பதால் இதன் அர்த்தத்தை எல்லையற்ற விதத்தில் அதிகரிக்க முடியும். சமஸ்கிருத இலக்கணப்படி அபி என்னும் சொல்லுக்கு 7 சம அர்த்தங்கள் உள்ளன. எனவே இஸ்லோகத்தின் ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் கூறுவதின் வாயிலாக ஒரு தூய பக்தரின் மனதை கவரக்கூடிய எண்ணிலடங்காத தெய்வீக குணங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இருப்பதை நாம் காண முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்துடைய மொழிபெயர்ப்பு நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, பலதரப்பான ஆத்மாராமாக்கள் கூட அவங்க ஈடுபடக்கூடிய அந்த தன்னை எறியும் பாதை அதெல்லாம் இருந்தா கூட பகவான் ஹரிக்கு முழுமையா பக்தி தொண்டு பண்றது அப்படிங்கிற அந்த பாதைக்கு பகவானை பத்தின விஷயங்கள்ல நாட்டம் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் சொல்லுது. பகவான்கிட்ட அவ்வளோ அற்புதமான குணங்கள்லாம் இருக்கான். அதனால மக்களுக்கு சரி இந்த மாதிரி ஆத்மராமாக்களுக்கு கூட ஒரு பகவான் மேல ஒரு வசீகரம் வந்துருச்சு. இப்ப நம்ம பொதுவா கிருஷ்ணான்னு அடிக்கடி பகவானோட பேரை சொல்றோம். கிருஷ்ணா அப்படின்னா ஆகர்ஷயதி இதி கிருஷ்ணா, எல்லாரையும் வசீகரம் செய்யறனால கிருஷ்ணருக்கு கிருஷ்ணானே பேரு. இப்ப தமிழ்ல இந்த வசீகரம்னு ஒரு பேரு சொல்லுவாங்க. வசீகரம்னா அப்படியே பிடிச்சு இழுக்கிறது. அவருடைய குணங்கள் மூலமா பிடிச்சு இழுக்கிறார். கிருஷ்ணர் பக்தர்களை இழுக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த ஆத்மராமாக்கள்ல முதற்கொண்டு, ஆத்மராமாக்கள்னா பக்தியில அவங்க பெருசா அவங்க மூழ்கல, ஆனா பௌதிக இன்பத்துல அவங்களுக்கு நாட்டம் இல்லாம இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்தி பெற்ற ஆத்மாக்கள் கூட பகவானுடைய லீலைகளை கேட்கும் போது ஈர்க்கப்படுகிறார்கள்னு சொல்லி இருக்கு. அப்போ பொதுவா இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, எப்படி பகவான் ஒரு உயர்ந்த நபர்கள் முதற்கொண்டு பகவான் கிட்ட தஞ்சம் எடுக்கிறாங்க அப்படின்னு. பொதுவா ரொம்ப உயர்ந்த நபர்னா யார சொல்லுவோம்? முக்தி பெற்ற ஆத்மாக்கள் தானே உயர்ந்த நபரா இருக்க முடியும். பொதுவான இதுல சொல்லும் போது, ஏன்னா இந்த உலகத்துல சாஸ்திரத்துல பிரம்ம ருத்ர வருணேந்திரிய ஸ்துன்வந்தி திவ்ய ஸ்தவைன்னு சொல்லி இருக்கு. பிரம்மா முதற்கொண்டு, சிவா முதற்கொண்டு, இந்திரன், சந்திரன் சொல்லி 3,3 தேவர்களும் கிருஷ்ணரையே ஸ்துதி பாடிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு.
அப்போ எல்லாருமே பகவான்கிட்ட இருந்து நாட்டம் கொண்டு பகவான் கிட்ட இருந்து வர்றாங்க. ஏதாவது மேல் லோகத்துல பிரச்சனை அப்படின்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரச்சனை வரும்போது தேவர்கள்லாம் உடனே பகவான் ஹரி கிட்ட தான் போறாங்க, முறையிடுறாங்கன்னு சொல்லி இருக்கு. அப்போ எல்லாரும் பகவான் கிட்ட தான் போறாங்க. அது ஒரு பக்கம். சரி, அவங்க எல்லாம் போறாங்க. இப்ப தேவர்கள்லாம் இருக்காங்கன்னா தேவர்களுக்கு கூட கொஞ்சம் பௌதிக ஆசைகள் இருக்கு. அதனால அவங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல மேல் லோகத்துல சொர்க்கலோகத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள விட ஏதாவது பெரிய ஆத்மாக்கள்னு இருக்காங்க அப்படின்னா இருக்காங்களாம். இந்த முக்தி பெற்ற ஆத்மாக்கள் அவங்கள விட ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா அவங்களுக்கு பௌதிகமா இன்பத்துல நாட்டமே கிடையாது. பொதுவா நமக்கு பெரிய நபர்னா யாரு அப்படின்னா இப்போ நமக்கு பெரிய மேபி நமக்கு சினிமாக்காரங்கன்னா ரொம்ப பெரிய நபர்கள் நம்ம நினைப்போம். ஆனா சினிமா நபர்கள்லாம் யாரு? புலனின்பத்துல நல்லா மூழ்கி இருப்பாங்க. அப்படிதானே இப்போ சினிமா நடிகர்களா இருக்கட்டும், நடிகைகளா இருக்கட்டும், அவங்கலாம் புலனின்பத்துல ரொம்ப மூழ்கி இருக்காங்க. நம்ம அவங்கள செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா அவங்களுடைய அந்த புகழ் வந்து எதுல இருக்கு அப்படின்னா, தவறான செயல்கள் செய்றதுல தான் இருக்கே தவிர, மக்களோட கவனத்துலருந்து திசை திருப்பி புலனின்பத்துல மூழ்குறதுல தான் இருக்கு. ஆனா நம்ம அவங்களெல்லாம் ரொம்ப முக்கியமான நபர்கள்னு நம்ம பார்க்குறோம். ஆனா சாஸ்திரத்துல அவங்களுக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கிடையாது. எந்த அளவு முக்கியத்துவம் கிடையாது. இன்ஃபாக்ட் சாஸ்திரத்துல அவங்களுக்கு கண்டிக்கிற மாரியான ஒரு முக்கியத்துவம் தான் குடுக்கப்பட்டிருக்கு. சரி, அவங்கள விட முக்கியமான நபர்கள்னா நம்ம நாட்டு தலைவர்கள சொல்லலாம். இந்த நம்மளுடைய ஜனாதிபதி, இல்ல பிரதம மந்திரி, இவங்கள நம்ம ஒரு முக்கியமான நபர்கள்னு சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட முக்கிய நபர்கள விட கொஞ்சம் பெரிய நபர்கள்லாம் கூட நம்ம பூலோகத்துல பார்க்கலாம். இப்போ இந்தியா பெரிய நாடா இருந்தா கூட, இப்போ அமெரிக்கான்னா இன்னொரு பெரிய நாடா கருதப்படுது. ரஷ்யா பெரிய நாடா கருதப்படுது. அ இந்த மாரி நெறைய முக்கியமான நபர்கள்லாம் இந்த பூலோகத்துல இருந்தா கூட, அவங்கலாம் சும்மா ஒரு 50 வருஷம், 100 வருஷம் தான் வாழ்வாங்க. அவங்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு அப்டின்னா, அவங்களுக்கும் சக்தி கிடையாது. அப்ப அவங்களோட முக்கியமான நபர்கள் அப்டின்னா, அப்ப நம்ம மேல் லோகத்துல இருக்கக்கூடிய அ நபர்கள சொல்லலாம். கந்தர்வர்கள்னு சொல்லலாம். அ ஆனா அவங்கள விட முக்கியமா இருக்கக்கூடியவங்க உபதேவர்கள்னு சொல்லலாம். அவங்களையும் விட தேவர்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த தேவர்கள விட அ மகலோகம், ஜனலோகம், தபோலோகம்னு சொல்லி நெறைய ரிஷி முனிவர்கள்லாம் இருக்காங்க. அந்த ரிஷி முனிவர்கள்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் முக்தி பெற்ற ஆத்மாக்களா இருக்காங்க. அப்போ அந்த முக்தி பெற்ற ஆத்மானா அவ்வளோ சாதாரணது கிடையாது. ஏன்னா, நமக்கு பௌதீக இன்பத்து மேல நமக்கு நாட்டமே இல்ல. நீங்க ஒரு எறும்புலேருந்து இந்திரன் வரைக்கும் எல்லாருக்கும் இன்பம் பெறணும், புலன்களுக்கு இன்பம் குடுக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கு. அதனால தான் கர்மா அவங்க எல்லாத்தையுமே பந்தப்படுத்துது. ஒரு சின்ன எறும்புலேருந்து இந்திரன் வரைக்கும் எல்லாரும் கர்ம பந்தனத்துல தான் இருக்காங்க. ஆனா என்ன பார்க்குறோம்னா, அவங்கள விட இந்த கர்ம பந்தனங்கிறது நம்ம உடல்ல அடையாளப்படுத்தி, உடல் மூலமா தானே நமக்கு கர்மானே வருது. ஆனா, அந்த உடல் மேல பற்றே இல்லாம முக்தி பெற்ற ஆத்மாக்கள் அப்போ ரொம்ப உயர்ந்த ஸ்தலத்துல தானே இருக்காங்க. ஆனா, அப்படிப்பட்ட முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உயர்ந்த நபர்களா அ இந்த பிரபஞ்சத்துல கருதப்பட்டா கூட, அவர்கள் கூட பகவான் கிருஷ்ணர் கிட்ட ஈர்க்கப்படுகிறார்கள்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஆனா, யாரெல்லாம் ஈர்க்கிறார்கள் அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகம் சொல்லுச்சா கூட, அது வந்து சைத்தன்ய மகாபிரபு 64 விளக்கங்களோட குடுத்திருக்காருங்கிற தகவல நமக்கு பிரபுபாத் பொருளுரை குடுக்குறார். நமக்கு மொழிபெயர்ப்பு ஒண்ணு சொல்லியிருக்கு. ஆனா, இந்த மொழிபெயர்ப்பு வந்து பிரபுபாதர் பொருளுரையில எப்படி அந்த ஒரு கோணத்துல எடுத்துட்டு போறாருன்னா, இந்த ஸ்லோகத்த எப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து தன்னுடைய தொண்டர்களான சனாதன கோஸ்வாமியா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீல சர்வம் பட்டாச்சாரியாரா இருக்கட்டும், அவங்க கிட்ட 64 விளக்கங்களா சொன்னாருங்கிற அந்த விளக்கத்த நமக்கு குடுத்திருக்கார். ஒவ்வொரு இந்த ஸ்லோகம் ஆத்மராமஸ்ச முனையங்கிற அந்த ஸ்லோகத்த 11 அ வேறுபட்ட சப்தங்களா பிரிச்சு ஆத்மராமா, ச, முனையோ, நிர்க்ரந்தி, அபி, உருக்ரமே அப்படின்னு சொல்லி 11 சொற்றொடர்களா பிரிச்சு, அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் என்னென்ன அர்த்தங்கள்லாம் அகராதியில இருக்குங்கிறத சொல்லி, அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் இந்த அர்த்தம் அப்படின்னா, அப்போ மொத்தமா இந்த ஸ்லோகத்துக்கு 64 விளக்கங்கள், 64 மொழிபெயர்ப்பு குடுக்கலாம். 64 அர்த்தங்கள் குடுக்கலாம் அப்படிங்கிற தகவல நமக்கு பிரபுபாதர் குடுத்திருக்கார். ஆனா இந்த 64 வகையில இந்த ஸ்லோகம் சொன்னா கூட, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்படி இத்தன பேரு, இத்தனப்பட்ட நபர்கள் இருந்தா கூட, இந்தந்த காரியங்கள்ல ஈடுபட்டா கூட, அப்படிப்பட்ட எல்லாருமே கூட பகவான் ஹரி கிட்ட ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வருது. அதான் முக்கியம். ஆனா பகவான் ஒவ்வொரு மாரி இருக்கிறார். அதையும் பிரபுபாதர் பொருளுரை சொல்றாரே.
இப்போ நமக்கு கோபியர்களை கிருஷ்ணர் தன்னோட அழகுனால வசீகரம் பண்ணார். அர்ஜுனனை தன்னுடைய பேச்சினால எப்படி அற்புதமா பகவத்கீதை மூலமா வசீகரம் பண்ணாருங்கிறத நம்ம பாக்குறோம். அதே போல கிருஷ்ணர் ருக்மிணி அவருடைய அற்புதமான புகழ்னால வசீகரப்படுத்துறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போல கிருஷ்ணர் தன்னுடைய அழகான பாலி லீலைகள் மூலமா வயதான கோபியர்கள் ஈர்க்கிறார் அப்படிங்கிறதையும் பாக்குறோம். இது போல கிருஷ்ணர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறார். கிருஷ்ணர் எல்லாரையுமே இருக்கிறார். ஆத்மராமாக்களையும் இருக்கிறார் தன்னுடைய செயல்கள் மூலமா. எப்படி பிரபுபாதர் இருந்த பொருளுரையில இந்த 4 குமாரர்கள் பகவான் மேல தன்னுடைய திருமேனில அவருடைய திருப்பாதத்துல துளசியோட சேர்ந்து சந்தனமும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு நறுமணம் வருமா, அந்த நறுமண மூலமா ஈர்க்கப்பட்டார்களாம். அப்போ மூக்கால ஈர்க்கப்படுகிறார்கள் இந்த 4 குமாரர்கள் சொல்லி பாக்குறோம். சுகதேவ கோஸ்வாமி அப்பா ஏதோ பாகவதம் பேசுறாருன்னு சொல்லி காதால கேட்டு ஈர்க்கப்பட்டாருன்னு சொல்லி வருது. அதே போல நிறைய நபர்கள் கோபியர்கள் கிருஷ்ணருடைய அற்புதமான ஆலிங்கம் மூலமா அவங்களும் ஈர்க்கப்படுகிறார்கள். கிருஷ்ணரோட அழகு மூலமா ஈர்க்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் கிருஷ்ணருடைய வேறுபட்ட செயல்கள் மூலமாகவும் வேறுபட்ட குணங்கள் மூலமாகவும் ஈர்க்கப்படுகிறார்கள் சொல்லி இருக்கு. கருத்து என்ன அப்படின்னா, எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட ஈர்க்கப்படுகிறார்கள். அதுதான் கருத்து. முக்தி பெற்ற ஆத்மாக்கள் முதற்கொண்டு எல்லாருமே கிருஷ்ணர்கிட்ட ஈர்க்கப்படுறாங்களாம். அப்போ கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய நபருங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்ல வருது. இந்த ஸ்லோகத்துல சுத்த கோஸ்வாமி என்ன சொல்லுவாருன்னா, என்ன நீங்க சொல்றீங்க, எல்லாருமே கிருஷ்ணர்கிட்ட ஈர்க்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட குணம் கொண்டதுதான் கிருஷ்ணரை பத்தியான வர்ணனைகள்லாம். அப்படிப்பட்ட வர்ணனையை தான் சுகதேவ கோஸ்வாமி வேதவியாசர் கிட்ட கேட்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஓகே, எனிவே நம்ம இதோட இந்த ஸ்லோகத்தை முடிச்சுக்கலாம். மீண்டும் வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல நம்ம இன்னும் இருக்கக்கூடிய விளக்கங்களை தான் நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது, பக்தர்கள் முக்திக்கு ஆசைப்படுறது கிடையாது. ஆனா முக்தி பக்தர்களுடைய திருப்பாதத்தை தொண்டு செய்யலான்னு சொல்லி அவங்க வீட்டு கதவு முன்னாடி நிக்குது அப்படின்னு சொல்லி பிலமங்கல டாக்கூர் சொல்றார். முக்தி முக்லிதாஞ்சலி சேவதே அஸ்மான் அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்ம அந்த ஒரு உயர்ந்த தூய பக்தி பண்ணும்போது நமக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது முக்தி. இப்ப நமக்கு பெரிய துன்பத்துல இருக்கோம், நமக்கு பெரிய அளவு கிருஷ்ணன் மேல அன்பு இல்லை, ஆனா அவருக்கு கேட்கணுங்கிற ஒரு நாட்டம் வந்துருச்சு. ஆனா அந்த நாட்டம் கூட கொஞ்சம் கலப்படத்தோட என்னுடைய சுய இன்பத்துக்காக, என்னுடைய உடல் நலத்துக்காக, என்னுடைய பௌதீக துன்பம் போறதுக்காக நான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா நம்ம தொடர்ந்து கிருஷ்ணருக்கு தூய பக்தி பண்ண நமக்கு மோட்சத்துக்கு மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும். நமக்கு எதுக்குடா மோட்சம், நமக்கு கிருஷ்ணரை பத்தி கேட்டு அவருக்கு தூய பக்தி பண்றதுலதான் நமக்கு பெரிய ஆனந்தம் இருக்குங்கிறத புரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது முக்தி தேவியே கதவுல நிப்பாங்களாம், நமக்கு எப்படி தொண்டு செய்யலாம் அப்படின்னு. இது பக்தருடைய ஒரு உயர்ந்த ஒரு வைபவம். அதெல்லாம் நமக்கு இங்க பாகவதம் விளக்கம் கொடுக்குது. ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். பதித பாவன் மகாபாகவத் श्रील प्रभुपाद की जय. हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा राम रामा हरे हरे. ஓகே, இதோட நம்ம வகுப்பு முடிச்சுக்கலாம். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பேசலாம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभु जी, नमस्कार. Thank you, Prabhu. Hare Krishna. हरे कृष्णा हरि बोल. प्रभु जी. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु. धन्यवाद, प्रणाम. ஒரு சந்தேகம் கேள்வி. ஹரே கிருஷ்ணா பிரபு, தன்யவாத். எப்போது மேல ஒரு பிரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்திருந்த மாதாஜி அவங்க குடும்பத்துக்காகவும், பிரபுஜி அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டி பகவானுடைய கிருஷ்ணரின் அனுகிரகம் இன்னைக்கு கிளாஸ் வந்த எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும், நம்மளுடைய பக்தி நிலை அடுத்த ஒரு முன்னேற்றமான பாதைக்கு, ஒரு நிலைக்கு கூடுதலான முன்னேற்றமான பாதைக்கு வரணும்னு பகவான் நம்ம அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகணுங்கிற கோரிக்கையும், நம்ம பிரபு ஒரு முறையும் சொல்ற மாதிரி எல்லாரும் பாகவத விநியோகம் பண்ணணும், அதுக்கான முயற்சி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுடைய ஒருத்தவங்களுடைய பிரார்த்தனையை அவங்க மனசுல நினைச்சுக்கிற பிரார்த்தனைய பகவானோட திரு பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு
நம்மளுடைய பிரார்த்தனைய மனசா நினைச்சிட்டு பகவானோட திருப்பாதத்தை நம்ம மனசுல நிலைநிறுத்தி எல்லாரும் 3 times ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லலாம் மாதாஜிஸ் அண்ட் பிரபுஜிஸ். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ஹரே ராம ராம ஹரே Hare ராம கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண Hare கிருஷ்ண Krishna, கிருஷ்ண Krishna ஹரே Krishna, ஹரே Hare Hare, ஹரே ஹரே Hare ராம Rama, ஹரே Hare ராம Rama, ஹரே ராம Rama ராம Rama, ஹரே Hare ஹரே Hare. ராம ஹரே ஹரே Jai ராம ஹரே 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 Narayana. கிருஷ்ணா ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே ஹரே கிருஷ்ண மாதாஜி. Thank you, ஆல் all. மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரி போல். ஹரே தேங்க்யூ so much. கிருஷ்ணா மாதாஜி. Thank you. ஹரே ஹரே போல் கிருஷ்ணா ஹரி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி கோகிலா கோகிலா மாதாஜி மாதாஜி. வந்தது புக்ஸ் வந்தது தேங்க்யூ ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. யாருக்கெல்லாம் இந்த பாக்ஸ் செஞ்சுக்கணும்? ஹரே கிருஷ்ணா. பத்துட்டே கால் பாகவதம் பார்த்தீங்களா? இருக்கு மாதாஜி. ஹரே அது கிருஷ்ணா சந்தோஷம். ஹரி தேங்க்யூ. போல் ஹரி 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 போல் ஹரி போல் ஹரி போல் ஹரி ஹரி போல். ஓகே மாதாஜி என் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ ஓகே தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ so கிருஷ்ணா much. ம். ஹரே